எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை பத்தி கொஞ்சம் கிளியரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ற எந்த ஒரு ஆளு ஒரு அமெரிக்கன் ஃபைனான்சராகவும் ஒரு ஸ்கூல் டீச்சராகவும் வெளி உலகத்துக்கு ஒர்க் பார்த்துட்டு வந்திருக்கான். பட் இவன் உள்ளுக்குள்ள என்ன பண்றான்னா ஒரு முசாத் ஏஜென்டா ஒர்க் பண்றான். முசாத் ஏஜென்ட் மீன்ஸ் ஒரு இஸ்ரேல் ஸ்பை மாதிரி. அது மூலியமா ஏகப்பட்ட அளவுக்கு பணம் சம்பாதிச்சு ஒரு தனி ஐலாண்டே வாங்குறான். அவனோட செல்வாக்கு மூலியமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், எலான் மஸ்க், பில் கேட்ஸ், ஸ்டீபன் ஹாக்கிங் இந்த மாதிரி பெரிய தலைக்கட்டெல்லாம் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி நடத்துறான். இதுல நம்ம பிரதமர் மோடி பேரும் அடிபடுது. ஸோ இந்த பார்ட்டி எந்த மாதிரி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நார்மலா நம்ம செலிப்ரேட் பண்ற மாதிரி இல்லாம இந்த பெரிய நெட்வொர்க் இருக்கிறவங்களாம் தன்னோட சந்தோஷத்துக்கோசரம் எது வேணாலும் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன பெண் குழந்தைங்களை கடத்திட்டு வந்து அந்த ஐலாண்ட்ல அடிமைத்தனம் பண்ணி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்து அவங்களே கொன்னு அந்த மாம்சத்தை தின்னு இருக்கானுங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல குறிப்பிட்டிருக்கு. ஸோ இது இப்போ ரொம்ப பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது. அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்றவனை அமெரிக்கன் கவர்மெண்ட் ஜெயில பிடிச்சு போட்டுறாங்க. பட் 2019ல இவன் வந்துட்டு இறந்து போயிட்டான், தற்கொலை பண்ணிட்டான்ற மாதிரி சொல்றாங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை அமெரிக்கன் கவர்மெண்ட் அஃபிஷியலாவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்துட்டு 0.5% தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். இந்த மாதிரி இன்னும் 20 லட்சம் ஃபைல்ஸ் இருக்குதான். ஒரு ஃபைல் படிச்சதுக்கே ஒரு மாதிரி அருவருப்பாகவும் கஷ்டமாவும் இருக்கு. இதுல 20 லட்சம் ஃபைல்னா சொல்லவே தேவையில்ல. அதுவும் இல்லாம எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களை அப்படி பண்றதுக்கு எப்படிதான் மனசு வருதோ தெரியல. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா கூகுள்ல எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சர்ச் பண்ணுங்க. அஃபிஷியலாக அந்த லிங்க் உங்களுக்கு வரும். அப்படியும் கிடைக்கலன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டே ஹெல்த்தி.